ஆங்கிலேயர்கள் தமிழ்நாட்டில் பண்ணின அட்டகாசங்கள் கொஞ்சமா நஞ்சமா? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தென் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்த பிறகு பூலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடியதால் அவர்கள் மீது தாக்குதலை நடத்தி கோட்டைகளெல்லாம் அழித்தார்கள். இவ்வளவு வலிமையாக இருந்த ஆங்கிலேயரின் படை தளபதியின் தலையை வெட்டிய தமிழன் ஒருவன் இருந்தான். தென்னிந்தியாவையே அடக்கி ஆண்ட ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக ஒருவர் இருந்தார். அவனை கண்டு ஆங்கிலேயர்கள் நடுங்கிக் கொண்டிருந்த காலமும் உண்டு. அவனிடம் ஆசை வார்த்தையை காட்டி தன் பக்கம் இழுக்க நினைத்த ஆங்கிலேயர்களிடம் முடியாது என்று கூறி போர்க்களத்திற்கு வந்தவன். கொங்கு மண்டலத்தையே தன் கைக்குள் வைத்திருந்தவன். அப்படிப்பட்ட ஒரு வீரன் தான் தீரன் சின்னமலை. இவரை பற்றி முழுமையாக பார்ப்பதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நயவஞ்சகமாக வியாபாரம் செய்வோர் போல் இந்தியாவிற்குள் நுழைந்தார்கள். இந்தியாவில் இருக்கும் வளங்களை எல்லாம் முழுமையாக கொள்ளையடிக்க நினைத்தார்கள். பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் நம் நாட்டையே அடிமையாக்கினார்கள். அவர்களை எதிர்க்க நினைக்கும் மன்னர்களை நம் நாட்டு மன்னர்களை வைத்தே அழித்தார்கள். அவர்களுக்கு அடங்க மறுத்த வீரர்களை கூலிப்படையை வைத்து கொன்று குவித்தார்கள். கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் இந்திய மண்ணில் ஆட்சி செய்தார்கள். இதில் ஏராளமான நயவஞ்சக செயலில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்தியாவிலேயே முதல் முறையாக அவர்களை எதிர்த்து கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்கள் தமிழர்களே. பூலித்தேவன் முதல் சின்னமருது, ஊமைத்துறை வரை இவர்களை நயவஞ்சகமாக கொலை செய்தாலும் இந்த மண்ணில் பல வீரர்கள் பிறந்து கொண்டே இருந்தார்கள். நம்மை எதிர்க்க நினைப்பவர்கள் எல்லாம் கொன்றுவிட்டோம் என்ற மிதப்பில் இருக்கும் பொழுதுதான் 1756 ஏப்ரல் 17ஆம் தேதி தீர்த்தகிரி என்ற இயற்பெயர் கொண்ட தீரன் சின்னமலை வருகிறார். அவர் காங்கேயம் அருகில் பெரியபாளையம் என்ற ஊரில் பிறந்திருக்கிறார். சாதாரணமாக பிறந்த தீர்த்தகிரி வரலாற்றில் எப்படி தீரன் சின்னமலையாக மாறினார் என்பதுதான் இந்த காணொளி. சிறு வயதிலிருந்தே மற்றவர்களிடம் கனிவாக தான் நடந்து கொள்வார். ஆனால் வெள்ளையர்களிடம் துணிவாக தான் நடந்து கொள்வார். சிறு வயதிலிருந்தே வாள் சண்டை, குதிரையேற்றம், சிலம்பம் போன்ற அனைத்து கலைகளிலுமே தேர்ச்சி பெற்றிருந்தார். தமிழையும் தமிழ்நாட்டு மக்களையும் உயிராக நேசித்துக் கொண்டிருந்தார். இவர் மட்டும் இல்லாமல் இவர்களுடைய சகோதரர்களும் மாவீரர்களாகவே இருந்தார்கள். கொங்கு மண்டலத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் பயிற்சி கூடாரங்களை அமைத்து வாள் சண்டை, வளரி வீச்சு போன்ற அனைத்து போர் வித்தைகளும் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். இதிலெல்லாம் ஆர்வம் கொண்ட தமிழ் இளைஞர்கள் அவருடன் சேர்ந்து உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார்கள். இவர்கள் ஒன்றாக இருந்து அந்த ஊரில் இருக்கும் கொள்ளையர்களை, வழி திருடர்களையும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார்கள். சின்னமலை மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர் கிடையாது. ஆனால் போர் புரிவதும் இந்த மண்ணை காப்பதிலும் ஒரு துணிச்சலான வீரராக இருந்தார். அந்த காலத்தில் மைசூர் அரசனாக இருந்த ஐதர் அலியின் கட்டுப்பாட்டிற்கு கீழ்தான் கொங்கு மண்டலம் இருந்துச்சு. அவர்களின் ஆட்கள் கொங்கு மண்டலத்தில் வரி வசூல் செய்து கொண்டிருந்த பொழுது தீரன் சின்னமலை அவர்களின் கண்களில் அகப்படுகிறார்கள். அவர்கள் சின்னமலையை பார்த்து திகைத்து நின்றார்கள். உழைக்கும் மக்களின் பணத்தை எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு யார் சுரண்டுவது என்று அவர்களிடமிருந்து பண மூட்டையை பிடுங்கிக் கொண்டு வசூல் செய்பவர்களை விரட்டி அடித்தார். இந்த செய்தி ஐதர் அலியின் காதுக்குள் போனது. அந்த காலத்தில் ஐதர் அலிக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே கடுமையாக போர் நடந்து கொண்டிருந்தது. அதனால் இதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. ஆங்கிலேய படையால் ஐதர் அலி வீழ்ச்சியடைந்த பிறகு அவரின் மகன் திப்பு சுல்தான் ஆட்சிக்கு வந்தார். அவருக்கும் ஆங்கிலேயருக்கும் மீண்டும் போர் தொடங்கியது. 19 வயது நிரம்பிய திப்பு சுல்தான் தீரன் சின்னமலையின் நாட்டுப்பற்றும் அவருடைய வீரத்தை பற்றியும் கேள்விப்படுகிறார். சின்னமலையை தன்னுடன் இணைந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் தொடுப்பதற்கு தூது அனுப்பினார். திப்பு சுல்தான் சின்னமலையிடம் என்ன கேட்டிருந்தார் தெரியுமா? நம் மண்ணிலிருந்து ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டி அடிக்க கொங்கு இளைஞர்களை நம் படையில் சேர்க்க வேண்டும். இதற்கு சின்னமலையை தலைமை ஏற்க வேண்டும். இது திப்பு சுல்தான் சின்னமலையின் வீரத்திற்கு கொடுக்கும் அங்கீகாரமாக பார்க்கப்பட்டது. ஆங்கிலேயர்களை இங்கிருந்து அகற்ற வேண்டும் என்ற கருத்தில் உடன்பாடு கொண்ட சின்னமலையும் இதற்கு சம்மதம் தெரிவித்தார். கொங்கு பகுதியில் உள்ள வீரர்களை ஒன்று திரட்டி ஒரு சிறிய படையை உருவாக்கினார். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுவதற்கு திப்பு சுல்தான் படையுடன் சேர்ந்து கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த கொங்கு படையில் அனைத்து விதமான சமூக மக்களும் இடம்பெற்றிருந்தார்கள். கொங்கு பகுதிகளில் பிறந்த வீரமிக்க இளைஞர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்க்க மைசூர் வரை சென்றார்கள். கிபி 1767 முதல் 1799 வரை ஆங்கிலேயருடன் பல சண்டைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இந்த கொங்கு படையின் வீரத்திற்கு முன்பு ஆங்கிலேயர்கள் பல இடத்தில் தோல்வியை சந்தித்தார்கள். 40,000க்கும் மேற்பட்ட ஆங்கிலேயர் படை கொங்கு படையினரிடம் தோற்று போய் ஓடினார்கள். அந்த காலத்தில் மாவீரனான திப்பு சுல்தானின் வெற்றிக்கு சின்னமலை பெரும் பங்காற்றினார். அதன் பிறகும் சண்டை நடைபெற்று கொண்டே இருந்தது. அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் நயவஞ்சகமாக திப்புவின் கதையை முடிக்க வேண்டும் என்று சூழ்ச்சியை விரித்தார்கள். அப்போதைய காலகட்டத்தில்
திப்பு சுல்தானுடன் பிரெஞ்சு படை தளபதிகளும் இருந்தார்கள். அந்த நேரத்தில் தீரன் சின்னமலை வேறொரு இடத்தில் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார். திப்புவின் கூடவே இருந்த பிரெஞ்சு படையினர் அவருக்கு துரோகம் செய்துவிட்டு ஆங்கிலேய படையினருக்கு துணையாக நின்று நடந்த சண்டையில் திப்பு கொல்லப்பட்டு விட்டார். திப்பு சுல்தான் வீர மரணம் அடைந்ததை கேள்விப்பட்ட தீரன் சின்னமலை மிகவும் வருத்தப்பட்டார். அதன் பிறகு மைசூர் அரசு ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. நாம் திப்புவிற்கு துணையாக வந்தோம், அவரே இப்பொழுது இறந்து விட்டார், இனிமேல் நாம் இங்கு இருக்க வேண்டாம் என்று தன் படையை கூட்டிக் கொண்டு மைசூரில் இருந்து கொங்கு பகுதிக்கு வந்து சேர்ந்தார். வந்தவுடனேயே கொங்கு பகுதியில் இருக்கும் மக்களிடம் மைசூருக்கு நடந்ததுதான் நமக்கும் நடக்கும், அதற்கு முன்பாகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஈரோடு மாவட்டத்தில் ஒரு கோட்டையையும் கட்டினார். தன்னை ஒரு குறுநில மன்னராக அறிவித்துக் கொண்டார். வரப்போகும் ஆபத்தை உணர்ந்து முன்னதாகவே கோட்டைக்குள் வெடிமருந்து, பீரங்கி, ஆயுதங்கள் போன்றவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக தயாரித்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் அங்கு இருந்த இளைஞர்களுக்கு ஆங்கிலேயர்களை எதிர்த்து சண்டை போடுவதற்கு நவீன ஆயுதங்களை பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தார். சின்னமலையின் நேரடி கட்டுப்பாட்டிற்கும் கீழ் இந்த அனைத்து நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருந்துச்சு. ஆங்கிலேயர்கள் கொங்கு பகுதிக்குள் நுழைய முயற்சிக்கும் பொழுதெல்லாம் சின்னமலை உருவாக்கி வைத்திருந்த படையினரால் துரத்தி அடிக்கப்பட்டிருந்தது. மறுபக்கம் கொங்கு நாட்டிற்குள் தமிழையும் தமிழ் புலவர்களையும் ஆதரிக்கும் வகையில் செயல்பட்டு கொண்டிருந்தார். கொங்கு மண்டலத்தின் எல்லை பகுதிகளாக வடக்கே மைசூரும் மேற்கே கேரளத்தையும் கிழக்கு திசையில் சேலத்தையும் ஆங்கிலேயர்கள் தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தார்கள். நடுவில் இருக்கும் கொங்கு பகுதியை மட்டும் தீரன் சின்னமலை இருக்கும் காரணத்தினால் நெருங்கக்கூட முடியவில்லை. இது ஆங்கிலேயர்களை பெரிதும் கோபப்படுத்தியிருந்தது. அது மட்டுமில்லாமல் அப்பொழுது கோவை பகுதி ஆங்கிலேயரின் கைவசமே இருந்தது. அதை மீட்டெடுக்க வேண்டும் என்று சின்னமலை ஒரு புரட்சியையும் உருவாக்கியிருந்தார். இதற்கு கோவை புரட்சி என்று பெயர் வைத்திருந்தார். ஆனால் இந்த புரட்சி சின்னமலைக்கு தோல்வியே கொடுத்தது. கோவையின் கோட்டையை கூட நெருங்க முடியவில்லை. சின்னமலையின் சிறிய படையே இதற்கு காரணம். சில மாதங்கள் கழித்து நாம் தனியாக இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டின் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடும் மற்ற பாளையங்களான சிவகங்கையில் மருதுபாண்டியர்கள், திண்டுக்கல் லக்கம்மா நாயக்கர், விருப்பாச்சி கோபால நாயக்கர், மைசூர் கிருஷ்ணப்ப நாயக்கர் இவர்களையெல்லாம் சேர்த்து ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கினார். தீரன் சின்னமலையை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று கர்னல் மேக்ஸ்வெல் தலைமையில் ஆங்கிலேய படையினர் ஒரு பெரும் படையை திரட்டிக்கொண்டு காவிரி கரையை கடக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் சின்னமலை இந்த திட்டத்தை முறியடித்து விட்டார். நிறைய போர்களில் வெற்றி பெற்ற கர்னல் மேக்ஸ்வெல் கொங்கு படையினரிடம் தோல்வியை சந்தித்தார். தமிழ்நாட்டின் பெரும் பகுதியை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தால் தொடக்கூட முடியாமல் போனது. தோல்வியின் விரக்தியில் இருந்த கர்னல் மேக்ஸ்வெல் மீண்டும் ஒரு பெரிய படையை திரட்டிக்கொண்டு கொங்கு பகுதியை தாக்குவதற்கு வந்தான். இந்த முறை சின்னமலை கட்டிய கோட்டையில் எரிகுண்டுகள், ஈட்டிகள், குதிரைப்படை, பீரங்கிகள் எல்லாம் தயார்படுத்தி வைத்திருந்தார்கள். மேக்ஸ்வெல் படையும் சின்னமலை படையும் கடுமையாக மோதிக்கொண்டிருந்தார்கள். இந்த போர்க்களத்தில் தீரன் சின்னமலையும் மேக்ஸ்வெல்லும் நேரடியாக மோதிக்கொண்டார்கள். வாழ்வீச்சில் பிரசித்தி பெற்ற சின்னமலை மேக்ஸ்வெல்லின் தலையை துண்டாக வெட்டினார். அவனுடைய தலை கொங்கு மண்ணில் வீழ்ந்தது. இதை பார்த்து அவனுடைய படையினர் சிதறியடித்து ஓட ஆரம்பித்தார்கள். இந்த செயலால் கொங்கு மண்ணில் மாவீரனாக மாறினார். அன்றிலிருந்து இவரின் பெயர் தீரன் சின்னமலை என்று அழைக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஓராண்டு ஆங்கிலேயர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் அமைதியாக இருந்தார்கள். சின்னமலையை தரைப்படையை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது என்று அறிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் 72 பீரங்கிகளை இறக்கினார்கள். அதை வைத்து அவர் கட்டிய கோட்டையை சுக்குநூறாக உடைத்தார்கள். இதை ஏற்கனவே அறிந்து வைத்திருந்த சின்னமலை அங்கிருந்து தப்பித்து விட்டார். கோட்டையை உடைத்தாலும் அவரை பிடிக்க முடியவில்லை. அவரை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று பல திட்டங்களை ஆங்கிலேயர்கள் போட்டுக்கொண்டே இருந்தார்கள். தமிழ்நாட்டின் அனைத்து பகுதியும் ஆங்கிலேயர் கைவசம் வந்துவிட்டது. தீரன் சின்னமலை மட்டுமே இன்னும் உயிரோடு இருக்கிறான். அவரை எப்படியாவது முடித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சின்னமலை தனது சகோதரர்களுடன் ஒரு காட்டுப்பகுதியில் வாழ்ந்து வந்தார். அவர்களுக்கு சமைத்து கொடுப்பதற்காக நல்லப்பன் என்னும் ஒருவர் இருந்து வந்தார். அவரை எப்படியோ கண்டறிந்த ஆங்கிலேயர்கள் அவனுக்கு ஆசை வார்த்தையை காட்டி சின்ன மருதுவை மட்டும் பிடித்து கொடு என்று கூறுகிறார்கள். நல்லப்பன் என்னும் துரோகியால் சின்னமலையும் அவர்களின் சகோதரர்களும் ஆங்கிலேயர்களால் பிடிக்கப்பட்டார். அதன் பிறகு அவர்கள் தூக்கில் இடப்பட்டார்கள். தமிழ் சமூகம் காலம் காலமாக துரோகத்தால் தான்